பைரவி வந்துட்டு சிந்துக்கிட்ட வர்றாங்க. வந்துட்டு, "இங்க பாரு பைரவி, உன்ன அந்த மகா அத அடிச்சாங்கல்ல, இப்ப பாரு அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு" அப்படிங்கிறாங்க. "என்ன சொல்ற பைரவி?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "உன்ன அன்னைக்கு அடிச்சாங்கல்ல, அதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். உன்ன கொடுமைப்படுத்துறதா சொல்லி. போலீஸ் இப்பதான் மகாத்தைய பிடிச்சிட்டு போச்சு" அப்படிங்கிறாங்க. "எதுக்காக பைரவி இப்படியெல்லாம் பண்ற? அதான் சொன்னேன்ல, எந்த பிரச்சனையும் வேண்டாம் சொல்லிட்டு. இப்பதான் இந்த குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கு. அதுக்குள்ளயும் ஏன் இப்படி பண்ற?" அப்படி சொல்லிட்டு சிந்து பைரவிய கோவமா பேசுறாங்க. "அப்பனா அவங்க என்ன பண்ணாலும் நீ பொறுத்துக்கிட்டே போவியா? உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. உன்ன அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைக்கிறாங்களா? நான் கேள்வி கேட்பேன் சிந்து. உன்ன அடிச்சாங்கண்ணா அப்படி சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிந்து இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. சிவாவும் சிந்துக்கு கால் பண்ணி, "என்ன சிந்து எதுக்கு அம்மா பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லங்க அது பைரவி தான் அத்தை என்ன அடிச்சத பார்த்துட்டு அவ தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா" அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க. "சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு" அப்படிங்கிறாங்க. "அங்க தான் கிளம்பிட்டு இருக்கேங்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சிவாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வந்துட்டு சிந்து வந்து கேஸ வாபஸ் வாங்கிடுறாங்க. ஒண்ணு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. உடனே மகா இருந்துட்டு, "இத நான் மறக்க மாட்டேன்டி. நீ எப்படி சிவா கூட வாழ்ந்துருவேன்னு நானும் பார்க்குறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "அத்தை இது நான் பண்ணவே இல்ல அத்தை" அப்படிங்கிறாங்க. "நீ பண்ணாம உன் பேர்ல தானே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேற யாருடி குடுத்துருப்பா?" அப்படி சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பைரவிய தான் அத்தை என் பேர்ல குடுத்துருக்கா. அவ தெரியாம பண்ணிட்டா அத்தை. மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிறாங்க. "அக்கா தங்கச்சியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டி. 2 பேரையும் இந்த வீட்ட விட்டு அனுப்பாம விட மாட்டேன். சிவா உன்னை ஏத்துக்கிட்டாலும் நான் உங்க 2 பேத்தையும் சேர்ந்து வாழவே விட மாட்டேன்." சிவா இருந்துட்டு, "சிந்து பண்ணலம்ன்னு சொல்றாளம்மா. வேற எதுக்கும்மா சிந்து மேல கோவமா இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "நீ வேணா இவள நம்பு. நான் இவள நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.